காலேஜ் டேல நான் சுரேந்தரோட பாடினதை வச்சு அவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. நாளைக்கு நான் ஊருக்கு போய் 10 நாள் கழிச்சு தான் திரும்பி வரேன்னு அவர் ஃப்ரெண்டு கோலப்பர் கிட்ட சொல்லி அமைச்சிருக்கேன். இது அவரை என்னென்ன பண்ண போதுன்னு பாரு. உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். 10 நாள் கழிச்சு நானே வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தேனே, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? அவசரம்? நான் இதோ பாரு, உன்னால வேணா 10 நாள் என்ன பார்க்காம இருக்க முடியும், ஆனா உன்னை பார்க்காம 4 நாள் என்னால இருக்க முடியல. அப்படியா? ஆமா. இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதனா உன் துணை இருந்தா தான் வாழ முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். சிரிக்காத 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 பிலோமினா, சிரிச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. நீ சிரிச்சு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிறாத? நிச்சயமா நீங்க இப்படி ஒரு நாள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, அதான் என் சேலஞ்ச். பொண்ணுங்களையே ஏறெடுத்து பார்க்காத உங்களை லவ் பண்ணி என் பின்னாலேயே அலைய வைக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் நினைச்சது எதையும் சாதிக்காம விட்டதே இல்லை. என்ன சொல்ற? ஒருத்தர் விரும்பி வருதா காதல். எனக்கு அது விரும்பாமையே வந்தது. அதுக்கு காரணம் நான் பண்ண சேலஞ்ச் மட்டும்தான். அப்போ இவ்வளவு நாள் நீ என்கிட்ட பேசினது பழகுனதெல்லாம் just to kill the time. உங்க கூட பேசினது பழகுனது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் passing clouds. எப்படி பொம்பளை மாதிரி அழறீங்க? யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைக்க போறாங்க, நான் என்னமோ உங்களை ஏமாத்திட்டேனோன்னு. பிலோமினா, உனக்காக நான் சுமக்கிற இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்லு, நீ என்ன விரும்பல? நான் போட்டிருக்கிற இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்பல விரும்பல விரும்பல. ஏன் வசதிக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னாருடைய மனைவின்னு சொல்லிக்கிற தகுதியுள்ள ஒருத்தரோட வாழறதா நான் பிரஸ்டேஜாவே நினைக்கிறேன். உன் பிரஸ்டேஜ் நீ சொல்லிட்ட, பட் என்னோட ஸ்டேஜ் எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னைக்குமே எங்க சர்ச் கோபுரம் மாதிரி வானோக்கியே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பிலோமினா, அதுல இருக்கிற உங்க இயேசுநாதரே பூமியை பார்த்துட்டு தானே இருக்காரு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? ஜஸ்ட் வெயிட். இன்னும் 2 நாள்ல கல்யாணம். வேற யாருக்கும் இல்ல, எனக்கு தான். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்கறேன், கண்டிப்பா வந்துருங்க. மிஸ்டர் சுரேன், இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போனாலே பிலோமினா, அவளுடைய ஃபாதர்னா. நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, பிலோமினாவை நீங்க மனசார விரும்புறீங்களா? ஆமா,
அவனும் அதே மாதிரி உங்களை விரும்பி இருந்தா இப்படி பேசிட்டு போயிருக்க வேண்டாமே. இத பாருங்க சுரேந்தர், அவ முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன். இப்போ ஒண்ணு கட்டு போல, மணி 3 ஆச்சு. 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. அவ முதல்ல அதுல ஊருக்கு போறா. அதுக்குள்ள உங்களால சம்மதத்தை வாங்க முடியும்னா இந்த பத்திரிகை கிழிச்சு போட்டுட்டு அதே முகூர்த்தத்துல உங்களுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். பட் ஒன் திங், ஒருவேளை அவ சம்மதத்தை உங்களால வாங்க முடியலன்னா அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில நீங்க குறுக்கிடவே கூடாது. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவளுக்கு நல்லது. ஏய் சுரேன், ஏய் இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய் உனக்கு என்ன ஆச்சு? ஏய் உங்க அப்பா சீரியஸா இருக்காரா? டெலிகிராம் வந்திருக்குடா. இப்ப மணி 3, 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. இப்ப மணி 3, 4 மணிக்கு கேத்தி ஸ்டேஷன் ட்ரெயின் புறப்படுது. எல்லாரும் அவசியமா கல்யாணத்துக்கு வரணும். நிச்சயமா வருவோம். ஏய் ட்ரெயின் புறப்பட போகுது, சீக்கிரம் ஏறு. குயிக். பை. शान्तकारं भुजगजयनं पद्मनाभं सुरेशं विश्वकारं गणसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगीवर्धनं गम्यं वन्दे विष्णोः भवनहरं सर्वलोकनाथम् कृष्ण कमलपत्रशं पुण्य सरवणकीर्तनं वासुदेवं जगज्योन्यं नवमी नारायणं हरिम्.
நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர் தானே? இப்ப சொல்லுங்க, அரூபமா இருக்கிற சுரேன் என்கிட்ட மனம் விட்டு பேசுவாரு, நானும் அவர்கிட்ட மனம் விட்டு பேசுவேன். மத்தவங்க கண்ணுக்கு அவர் தெரியாததுனால எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்கிறாங்க. மனசார அந்த பொண்ணு அவங்கிட்ட கெட்டு போகிறனாலும் அவ செஞ்சது என்னமோ துரோகம் தான். நம்மளை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால ஒருத்தர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சே. சே, அந்த பொண்ணை அப்படி செய்யணும். யார் அந்த பொண்ணு? இதான் அந்த பொண்ணு. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் என் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுக்காக சொன்னேன்னா, இனிமே நமக்குள்ள எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாதுன்னு தான். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா ஓப்பனாவே சொல்லலாம். சொல்றதுக்கு ஒண்ணுமில்லைங்க. புலோமினா, நீ அந்த சுரேனுக்கு செஞ்ச பாவமோ என்னமோ, முதல் பிரசவத்துக்கு போன நீ வீடு திரும்பாமலேயே போயிட்ட. ஆனந்த், டிஃபன் சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற, காபியும் சாப்பிட மாட்டேங்கிற, என்னப்பா இது? என்னது இந்த ஆள் எங்க இருக்காரு? அங்கிள், எனக்கும் நர்மதாக நடக்க போற கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும். இவருக்கும் எனக்கும் கல்யாணமா? நீங்க டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பத்திரிக்கை அடிச்சிடலாம். என் பொண்ணையே உனக்கு கொடுக்கறதா டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, டிசைனை நீயே செலக்ட் பண்ணிடு. வரேன் அங்கிள். Morning. Silence is golden. You're also. அப்பா, என்னம்மா? ஆனந்தும் நீங்களும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஏன்பா என்ன கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? நர்மதா, நீ இன்னும் சின்ன குழந்தையா? உனக்கும் காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேண்டாமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் உனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? உன்னை ஒரு நல்ல பையனை பார்த்து ஒப்படைச்சிட்டா என் மனசு நிம்மதியா இருக்கும் இல்லையா? ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல. ஏம்மா? Daddy, I want to tell you, but I don't know how to explain. எப்படி சொல்றதுனே புரியல. ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கலப்பா. I see. All right. ஆனந்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தகுதிகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுனால I will drop it. ஆனா உனக்கு இப்ப நான் பாதுகாப்பு கொடுத்தாகணும். உன் மனசுல யாரையாவது நினைச்சிருக்கியா? யாருன்னு சொல்லுமா, அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லுமா, யாரையாவது நினைச்சிருந்தா யாருன்னு சொல்லு. என் மனசுல இருக்கிறவரை உங்களால கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாதுப்பா. அவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் சொல்லு, அவனையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா, அப்பா, அது சொல்ல முடியல. அதே மாதிரிதான் இவ்வளவு நாளா என்னாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை மனசுல போட்டு வச்சிருந்தேன். அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஊர்ல உன்னை பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. இப்போ இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவங்க பேசுறதை வச்சு உனக்கு கல்யாணமே நடக்காதோன்னு எனக்கு இப்ப பயம் வந்துடுச்சுமா. ப்ளீஸ், அதனால இந்த கல்யாணம் நடந்தாகணும். நான் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். நீ படிச்சவ, விஷயம் தெரிஞ்சவ, நான் சொல்றதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்பா, அப்பா,
எப்ப கல்யாணம்னு உனக்கு தெரியாதுல்ல? நாளன்னைக்கு. நர்மதா, உங்க அப்பாவும் நீயும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இத பாரு, உங்க அப்பா கேட்டதையே தான் நானும் கேட்கிறேன். ஆனந்த நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? அவனை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என் மனசுல இருக்கிறது யாருக்குமே புரியல. உங்களுக்குமா புரியல? உன் மனசுல நீ வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்க. யாராச்சும் சொல்லு சொல்லு. நீங்கதான். இதென்ன பைத்தியக்காரத்தனமா இருக்க? நீங்க ஒரு பொண்ணுக்காக உயிரையே விட்டீங்க, அது காதல் ஆயிடுச்சு. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன், அது மட்டும் பைத்தியக்காரத்தனம் ஆயிடுச்சு இல்ல? நீ இப்படி எல்லாம் உன் மனசுல என்னத்தை வளர்ப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன் முன்னாடி வந்திருக்கவே மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன், பழகி இருக்க மாட்டேன். என்ன 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 போய் இத பாரு, இயற்கைக்கே மாறான விஷயமா இருக்கு. ஏய், நான் யாரு? இத பாரு, இனிமே நான் உன் முன்னாடி வரவே மாட்டேன். உன்னை எல்லாரும் பைத்தியம்னு சொன்னப்ப கூட அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இனிமேல் என்னால உன் வாழ்க்கை கெட்டு போக நான் விடவே மாட்டேன். நீயா என்ன தேடி வந்தாலும் நான் உனக்கு காட்சி அளிக்க மாட்டேன். நானா வருவேன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். சுரேன், போயிடாதீங்க சுரேன், போயிடாதீங்க சுரேன், போயிடாதீங்க ப்ளீஸ் சுரேன். சுரேன், விஜய், வாங்க. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தாங்க இன்விடேஷன். நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வரீங்க. ஓகே, நான் வரேன். அன்புள்ள டாக்டருக்கு நர்மதா எழுதுவது, என்னுடைய திருமண பத்திரிகை தங்களுக்கு எப்படியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இக்கடிதத்தை தங்களுக்கு எழுதி அதை உள்ளே வைத்து அனுப்பினேன். எனக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாமல் நடக்க இருக்கும் எனது திருமணத்தை எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், என்னை எனது தந்தை வீட்டிலேயே சிறை வைத்து விட்டார். எனது மனோநிலையை புரிந்து நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என நம்புகிறேன். நர்மதா, இங்க பாருமா, நீ என்னதான் இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. உங்க அப்பா வீட்டை சுத்தியும் காவல் போட்டுருக்காரு. முகூர்த்தத்துக்கு நேராச்சு, சீக்கிரம் ரெடி ஆகுமா? வாங்க வாங்க. ஹலோ, உட்காருங்க உட்காருங்க. நர்மதா, நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன். நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா நல்லதுன்னு தோணுது. நர்மதா, டாக்டர், நீங்களாவது சொல்லி நர்மதாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, நான் சொல்லிக்கிறேன். வாமா, வா. ம். என்னாச்சு என்னாச்சு? யாரும் உங்களை பூட்டினது? நர்மதா, நீங்க இருந்து தப்பிச்சு போய் இடத்துல இவங்களை நான் பாத்துக்கிறேன்.
சுரேனை காணும் சார். அவ இந்த ஊட்டி விட்டு எங்கேயும் வெளியே போயிருக்க முடியாது. அவளை எப்படியாவது முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வந்து இந்த மணமேடையில உட்கார வச்சு இந்த கல்யாணத்தை முடி. போகாதீங்க சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் சார் உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதீங்க சார். எனக்கு உங்களை பார்க்கணும் ப்ளீஸ். ஒரே ஒரு முறை ப்ளீஸ் சுரேன். ஆத்மார்த்தமான அன்புதான் காதலுங்கிறது உங்க மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்னோட வந்து சேர முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா நான் உங்களோட வந்து சேர்றத உங்களால தடுக்கவே முடியாது சுரேன்.